நீங்கள் உங்கள் மனசை கட்டுப்படுத்துகிறீங்களா அல்லது மனசு உங்களை கட்டுப்படுத்திட்டு இருக்கா? நம்ம தான் மனசை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம், ஆனால் மனசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிறோம். பெரும்பாலானவங்களுடைய பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் காரணமே இல்லாமல் பயப்படுறாங்க. கோபம் வேண்டாம்னு முடிவு செய்கிறாங்க, ஆனால் சின்ன விஷயத்துக்கெல்லாம் வெடிக்கிறாங்க. டென்ஷன் வேண்டான்னு முடிவெடுக்கிறாங்க, ஆனால் மனம் ஓயாமல் டென்ஷன்லேயே இருந்துட்டு இருக்கு. நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் மீண்டும் மீண்டும் நினச்சிக்கிட்டே இருக்காங்க, நினச்சி துன்பப்பட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னும் பல பேர் செல்ஃப் டவுட்டில் இருக்காங்க. அதாவது, நான் சரியாக இருக்கிறேன்னா, என்னால் சரியாக முடிவெடுக்க முடியுதா, நான் சரியாக செயல்படுறேன்னா அப்படிங்கிற செல்ஃப் டவுட்டில் இருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா பலருக்கு நோய் பயம் வேறு இருக்குது. எனக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, அந்த நோய் இருக்குமான்னு நோய் பயத்திலே இருக்காங்க. டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு நார்மல்னு சொன்னால் கூட நமக்கு அந்த நோய் பயம் போகவே மாட்டேங்குது. இது சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான்னு பார்த்தீங்கன்னா, உண்மையில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியவே தெரியாமல் அவங்களுக்குள்ள அப்படி போராடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா குழப்பங்களுக்கும் பின்னால் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் தாங்க. இந்த ஓவர் திங்கிங் தான் எல்லாருமே பாடாப்படுத்துது. சரி, ஓவர் திங்கிங்கிலிருந்து விடுபடுறது எப்படி? அது தெரியாமல் தான் மனசோட போராடி இன்னும் அதிகமாக ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓவர் திங்கிங் தான் ஃபியர், ஆங்ஸைட்டி, ஓசிடி போன்ற, அதாவது அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் என்று சொல்லக்கூடிய மனநோய்க்கு கூட தள்ளுதுங்க. இதில் இருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்னா நம்ம மனதை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுக்கணும். மனசை கையாள தெரியாமல் தான் மனசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் நம்ம எல்லாருமே மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறோம். நம்ம மனசை மட்டும் கையாள தெரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்தை ஈஸியாக கையாளலாம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 40 ஆண்டுகால ஆன்மீக தேடலில் அவர் கண்டுபிடித்த ஞானம் வெறும் 4 நாட்களில் நமக்கு நேரடியாக கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப எளிமையாக, நாம் அதை அனுபவ ரீதியாக உணர்கிற அளவுக்கு ரொம்ப எளிமையாக கொடுக்குறாங்க. இது வருகின்ற மே மாதம் 1, 2, 3 ஆகிய தேதிகளில் ஏற்காடு ஹில் ஸ்டேஷனில் ஞான முகாம் நடைபெறுதுங்க. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இயற்கையான அமைதியான சூழ்நிலையில் சேலம் ஏற்காடு ஹில் ஸ்டேஷனில் இது நடைபெற இருக்குதுங்க. கோடை வெப்பத்திலிருந்து ஒரு ஓய்வு, மன அழுத்தத்திலிருந்து விடுதலை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய நிம்மதியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பயணம் தான் இது. இது உண்மையில் சாதாரண முகாமாக பார்க்காதீங்க. இது நம் மனதின் ரகசியத்தை அறியறதுக்கான ஒரு வாய்ப்பு, நமது வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுடைய முழு வாழ்க்கையை மாற்றக்கூடும். எனவே குடும்பத்தோடு கலந்துக்கிட்டு அந்த இயற்கை சூழலையும் ரசித்து ஞானத்தையும் பெற்று மனசை எப்பயும் நிம்மதியாக வச்சுக்கலாம், ஆனந்தமாக வாழ்க்கையை அனுபவிக்கலாம். அதனால் அனைவரும் வாங்க, இதில் கலந்துக்குங்க, பயன்பெறுங்க என்று அன்போடு கேட்டுக்கிறேன்.